கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று அகிம்சை வழியிலும், சொந்த நாட்டிற்பார் அடிமை செய்தே துஞ்சிட்டோம் இனி அஞ்சிட்டோம், எந்த நாட்டினும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ என்று வீர் கொண்டு எழுந்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்கள் பலர். மகாத்மா காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நேரு, ராஜாஜி, பெரியார், வ.உ. சிதம்பரனார், பாரதியார், திலகர், கொடிகாத்த குமரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் மற்றும் பல விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகமும் குருதியும் தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கும் இந்த சுதந்திர காற்றில் கலந்திருப்பது. இந்திய விடுதலைக்காக அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று திலகரும், இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்று நேதாஜியும் முழங்கிய முழக்கங்கள் இன்றும் நம் காதுகளில் ஒலிக்கத்தான் செய்கின்றன. அடிமை வாழ்விலிருந்து மீள கையில் கொடியை ஏந்தி உரிமை குரல் உயர்த்தி காந்தியின் அகிம்சை வழியில் உயிரையும் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் முன் ஆயுதங்கள் அனைத்தும் தோற்று போயின. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் இப்பயிர்களை காத்தோம் என்ற வரிகள் விடுதலை கிடைக்க நம் வீரர்கள் எவ்வளவு பாடுபட்டுள்ளனர் என்பதை புலப்படுத்துகிறது. ஆம், நம் மண்ணில் வீரம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளது. விதையிலிருந்து எழுந்த விருட்சங்களாய் நாம் வீறு கொண்டு எழுவோம். இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபடுவோம். விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம் என வாய்ப்புக்கு நன்றி கூறி